வணக்கம். இது உங்கள் தில்லை நியூஸ் யூடியூப் சேனல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் பேருந்து நிலையம் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கீழ்த்திரு மாரியம்மன் ஆலயத்தில் 18/7/2025 அன்று கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டி உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கீழ்த்திரு மாரியம்மன் ஆலயத்தின் 9ஆம் நாள் உற்சவம் சனிக்கிழமை நேற்று நடைபெற்றது. சிதம்பரம் பேருந்து நிலையம் தனியார் மோட்டார் சங்க தொழிலாளர்கள் 75ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ கீழ்த்திரு மாரியம்மன் ஆலயத்தின் உற்சவ மூர்த்தியான அருள்மிகு ஸ்ரீ கீழ்த்திரு மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கீழ்த்திரு மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து மோட்டார் தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் ஆலயத்து நிர்வாகிகள் ஊர்வலமாக வீதி உலா வந்து சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக அலங்கரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள சன்னிதானத்தில் அருள்மிகு ஸ்ரீ கீழ்த்திரு மாரியம்மனின் உற்சவ மூர்த்தி வைக்கப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்து மேளதாளங்களுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ கீழ்த்திரு மாரியம்மனை தரிசனம் செய்தனர். மற்றும் அருள்மிகு கீழ்த்திரு மாரியம்மன் ஆலயத்தின் மோட்டார் தொழிலாளர் சங்கத்தின் 75ஆம் ஆண்டு 9ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் பிரபலமான பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரிகள் நடைபெற்றது. மற்றும் சிதம்பரம் அருள்மிகு கீழ்த்திரு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவானது 28/7/2025 அன்று மாலை 4 மணிக்கு நடைபெற உள்ளது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதால் சிதம்பரம் நகர காவல்துறையினரும் கீழ்த்திரு மாரியம்மன் ஆலயத்தின் நிர்வாகிகளும் கூட்ட நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் செய்துள்ளனர். மேலும் எங்களோட வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.